பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை அறிந்திருப்பதால், தெரிந்திருப்பதால், அழைத்திருப்பதால், நம்மோடு கூடவே இருப்பதால், நம் மத்தியில் அவர் வாசம் செய்வதால், அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நம்மோடு செய்கிற உடன்படிக்கை என்னவென்றால், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் என்பதே ஆகும். நம்முடைய வாழ்க்கையை தியானித்து பார்த்தோமானால் எத்தனையோ பேர் நம்மை அறிந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள், நம்மோடு இருந்திருக்கிறார்கள், நட்பு பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே நம்மோடு ஒரு உறுதிமொழி, ஒரு உடன்படிக்கை செய்திருப்பார்கள். நான் உங்களோடு கூடவே இருப்பேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று. இப்படி சொன்ன எத்தனையோ நபர்கள், ஏன் எல்லோருமே நமக்கு ஏற்படுகிற எதிர்மறையான சூழ்நிலை, அதாவது இக்கட்டான நிலை, கவலையான காரியங்களிலும் வேதனையான நிலைமையிலும் நாம் கஷ்டப்படும் போதும் நம்மை அப்படியே விட்டுவிட்டு போய்விடுவார்கள். அல்லது நம்மை விட பெரியவர்கள், மேன்மையானவர்கள், வசதியானவர்கள், நட்பு உறவு கிடைக்கும் போது நமக்கு கொடுத்த உறுதிமொழியையோ உடன்படிக்கையோ உறவையோ நினைக்க மாட்டார்கள். நமக்கு ஏற்படுகிற கடினமான சூழ்நிலைகளில் கூட நம்மை அப்படியே திக்கற்றவர்களாக விட்டுவிட்டு போய்விடுவார்கள். இதுதான் மனிதர்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னவென்றால், அவரை அறியாதவர்கள், தெரியாதவர்களோடு கூட அவர் வாசம் செய்ய மாட்டார். ஆனால் அவரால் அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, அவரை நேசிக்கிற, அவரோடு வாசம் பண்ணுகிற, அவருக்கு பிரியமாய் வாழ்கிற நம்மை அவர் என்றென்றும் எப்பொழுதும் திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்கிறார். மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் நமக்கு அப்படி ஒரு உறுதிமொழியை, உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் திக்கற்ற மனிதனை, வேதனையோடு கஷ்டத்தோடு ஒன்றுமில்லாமல் இருக்கிற மனிதனை எல்லோரும் அலட்சியப்படுத்துவார்கள், ஒடுக்குவார்கள், விரட்டுவார்கள். இதனால் கர்த்தர் மோசேக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கும் போது திக்கற்றவர்களை ஒடுக்க கூடாது, அவர்களுடைய நியாயத்தை புரட்டக்கூடாது, அவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டளையை கொடுக்கிறார். மேலும் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தராகிய நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கன் திக்கற்றவர்களை ஒடுக்குவான் என்றும், திக்கற்றவர்களுக்கு சகாயரும், அவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவரும், நீதி செய்கிறவரும், அவர்களை தள்ளிவிடாமல் அவர்களுடைய ஜெபத்தை கேட்பவரும், அவர்களை ஆதரிக்கிறவரும் கர்த்தராகிய நீரே என்று தாவீது ராஜா சொல்கிறார். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய நான் பிரியமாயிருப்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும், திக்கற்றவர்கள் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுகிறார்கள் என்றும், திக்கற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமலும் நினையாமலும் இருங்கள் என்று சகரியா தீர்க்கதரிசி மூலமாகவும் கர்த்தர் சொல்லி இருப்பதால், திக்கற்றவர்களின் வேதனையை நன்கு அறிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நம்பி விசுவாசித்து அவரோடு கூட வாழ்கிற நம்மை பார்த்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடும் அவர் நம்மோடும் வாசம் பண்ணும்படியாய் நாம் வாழ்ந்தோமானால், அவர் நம்மை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் கைவிடாமல், திக்கற்றவர்களாக விடாமல் ஆசீர்வதித்து வாழ வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, நீர் சொன்னபடி எங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது எங்களோடு கூட இருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் திருமண நாள், பிறந்த நாள் காண்கிற யாவரையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் தங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளில் எல்லோரும் எங்களை கைவிட்டு விட்டார்கள், எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் திக்கற்றவர்களாய் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று பெருமூச்சோடு வேதனையோடு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாவர் மேலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்து அவர்களை கைவிடாது கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.